ஓகே, இப்படியே போயிட்டீங்களா? ஓகே, சரி. இதுதான் வந்து டிகார்டிகாய்டு பேஷண்ட்டுக்கு பொசிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரோன் லைன் பொசிஷன் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அந்த பேஷண்ட் ஃப்ரீயாக இருந்தாங்கல்ல, காலை மடக்கிட்டு இந்த பொசிஷனில் 1 ஹவர் அப்பப்போ, ஆனால் சாப்பிட்டோன்னு படுக்கக்கூடாது. ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு படுக்க வைக்கலாம். நான் வீட்டிலே சொல்லி கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க, பிரெயின் இன்ஜுரி பேஷண்ட்டு. இந்த மாதிரி ப்ரோனில் ஸ்ப்ரிண்டை போட்டுட்டும் பண்ணலாம். அந்த கால் வந்து மடக்கம் கால் அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரிண்டை போட்டிருக்கேன். லாக் ரோலிங் மாதிரி மெதுவாக திருப்பி ஒரே நேரத்தில் கீழே ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க மெதுவாக திரும்ப அவங்க ஒத்துழைப்பாங்க. ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பயன்படுத்தக்கூடாது. கட்டிலாம் போடக்கூடாது. நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுவாங்க, அடாப்ட் பண்ணக்கூடாது. அவங்க சாஃப்டாக சொல்லி இப்போ அமைதியாக இருக்கார் பாருங்களா. எதுக்குன்னா இந்த அப்பட்டு ஸ்பைன் மசில், இந்த ஹிப் நீடாக ஃப்ளெக்ஸாக வந்து டைட்னஸ் இப்படி இருக்கும். அது குறையும். அதுதான் மெயின். நியூட்ரல் வந்து பார்த்தீங்களா, காலை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரா. இதுதான் டிகார்டிகாய்டு பொசிஷனிங். பேஷண்ட்டுக்கு எப்படி பொசிஷன் பண்ணுறது, டிகார்டிகாய்டு பேஷண்ட் இன்ஜுரி ஆனவங்களுக்கு எப்படி பொசிஷன் பண்ணுறது, இது ரொம்ப முக்கியமானது. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், தெரபிஸ்ட், தெரிஞ்சவங்க தெரியாமல் கற்றுக்குங்க. இந்த பேஷண்ட்டுக்கு பிரெயின் இன்ஜுரி பேஷண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூராலஜி வந்து டிஆக்சினல் இன்ஜுரி அப்படின்னு எழுதிருப்பாங்க. கிரேட் 1, 2, 3 எழுதுவாங்க. அது எதுன்னு பார்த்துக்கிட்டு பேஷண்ட் ஃப்ளெக்ஷன் அதிகமாக இருந்தால் இந்த ப்ரோனிங் அப்பப்போ 1 ஹவர், காலைல 1 ஹவர், மதியம், சாயந்தரம்ட்டு சாப்பிட்ட உடனே போட்டால் வயிறு அமுத்தம். கொஞ்ச நேரம் கழித்து படுக்க வைக்கலாம். இதுதான் டிகார்டிகாய்டு பொசிஷனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைட்னஸ் குறைக்கிறதுக்கு. சரிங்களா? இதுலேயே வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் இருக்குது. எல்போ சப்போர்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்க வைக்கிறது, கையை ஊனி சைடில் எந்திரிக்க வைக்கிறது. வெயிட் பேரிங் கொடுக்க கொடுக்க ஷோல்டர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கொடுக்க வெயிட் பேரிங் கொடுக்க மசில் நல்லா ஃபெசிலேட் ஆகி அப்படியே மெதுவாக திருப்பி வெயிட் பேரிங் கொடுத்து எந்திரிக்க வைக்கலாம். சரிங்களா? அதனால் முடிஞ்ச ஒரு 1/2 hour 1 hour படுக்கலாம். இப்போ வந்து திரும்ப பாருங்கள், ஒரே சங்கத்தில் திரும்ப பார்த்தீங்களா, அவங்களாம் முடியும். அவரால் எல்லாமே தெரியாது. அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அழகாக திரும்பிட்டாரா, நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ரோலிங், டேர்னிங் எல்லாமே பண்ணிடுவார். கொஞ்சம் நேரம் படுக்க வைக்கலாம். ஓகே ஓகே. எந்திரி